ஏண்டா இன்னும் 2 நாளில் ஸ்கூல் ஆரம்பிக்குதுல்ல, பள்ளிக்கூடத்துக்கு எப்பவும் போல் ஸ்கூல் பஸ்ஸில் தானே போகிறீங்க. பஸ் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? பாட்டி பஸ்ல போனா லேட்டா கூட்டிட்டு போய் விடுறாங்க பாட்டி. பெரியம்மா கிட்ட சொன்னா சைக்கிளே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. சைக்கிள் இருந்தாலாவது நாங்க எல்லாரும் சேர்ந்து சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போவோம். ஏண்டா போன வருஷம் தானே எல்லாரும் புது சைக்கிள் வேணும்னு கேட்டு வாங்குனீங்க. அதுக்குள்ள இந்த வருஷத்துக்கு எதுக்குடா திரும்ப புது சைக்கிள்? அம்மா அந்த சைக்கிள் ரொம்ப பழசாயிருச்சுமா. அந்த சைக்கிள் எடுத்துட்டு போனா ஸ்கூல்ல எல்லாரும் எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்கம்மா. ஏமாளா, பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் நான் புது சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு ஏதாவது வேணுமா? பாட்டி, நான் சிண்டு அண்ணா கூடயே நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் பாட்டி. என்னங்க அத்தா, நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கனாலே போதும், பசங்க கேட்குறது எல்லாம் இப்படி வேண்டான்னு வாங்கி கொடுத்துட்ருக்கீங்க. பாட்டி பாட்டி, நான் சிண்டுவோட ஃப்ரெண்டு பாட்டி, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கும் ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுங்க பாட்டி. ஏண்டா ராகுல், உன்னை இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதா? சிண்டுவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீயும் கிளம்பி வா, அப்படியே பிடிச்ச மாதிரி பார்த்து சைக்கிள் ஒன்று எடுத்துக்கோ. பாட்டி, நான் ஒரு காஸ்ட்லியான கீர் சைக்கிள் பார்த்து வச்சிருக்கேன். அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சரி, நீங்க எனக்கு வாங்கி கொடுக்கணும் பாட்டி. உனக்கு என்ன வேணுமோ நீயே பார்த்து வாங்கிக்கோடா. அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காத. ஆத்தா வாங்க ஆத்தா. என்னங்க ஆத்தா இது, போன வருஷம் உங்களை பார்த்தது வரவே இல்லையா? என்ன குமார் பண்ணுறது, ஊரில் மாடுகளையெல்லாம் விட்டுட்டு வர முடியல. சரி, கடையெல்லாம் நல்லா பெருசு பண்ணி போட்டையாட்டு தெரியுது. ஆமாங்க ஆத்தா, உங்கள் கைராசி தான் எல்லாம். நீங்கள் போன வருஷம் வந்து பசங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்க. இந்த வருஷம் பாருங்க நான் எத்தனை சைக்கிள் இறக்கியிருக்கேன்னு. ஆடா பசங்களா, அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் என்னென்ன கலர் வேணுமோ பார்த்து நீங்களே எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சரி, பாட்டி வாங்கி கொடுக்குறேன். ஹை பண்டி அண்ணா, இங்க எவ்வளவு சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா? ஆமாண்டா சிண்டு, நான் நினைச்சதை விட இந்த கடையில இந்த டைம் புது சைக்கிள்ஸ் நிறைய வந்திருக்குடா. அண்ணா வாங்க, நான் போய் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சிவப்பு கலர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க பண்டி அண்ணா, இந்த ரெட் கலர் நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் பெருசா இருக்கு. டே சிண்டு, பெருசா எல்லாம் இல்ல, அதான்டா உனக்கு கரெக்ட். இது என்னது, இது பிங்க் கலர்ல இருக்கு. இந்த கிரீன் கலர் கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஐயோ, இதுவும் லைட் பிங்க் கலர்ல இருக்கு. ஐயா சூப்பர். இந்த ப்ளூ கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கறக்கே மெட்டாலிக் மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்கும். வெயில்ல பார்த்தா பல பலன்னு மின்னும். இந்த டைம் சைக்கிள்ல ஃபுல்லா செக் பண்ணி எடுக்கணும். ஹேண்ட்பார் எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த சைடு மஞ்சள் கலரும் நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ப்ளூ கலர் தான் ஓகே. பாட்டி, நான் இந்த ப்ளூ கலரே எடுத்துக்கிறேன் பாட்டி. வண்டி அண்ணா, அந்த கலர் சூப்பரா இருக்குண்ணா. சே, நான் ப்ளூ எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவன் வந்து ப்ளூ எடுத்துட்டான். நானும் ப்ளூவா எடுத்தா அப்புறம் யார் சைக்கிள் எதுன்னு சண்டை வந்துடும். அதனால நம்ம ஒரு சேஞ்சுக்கு எல்லோ கலர் எடுப்போம். இந்த எல்லோ கலரும் நல்ல பிரைட்டா தான் இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தாலும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, மற்ற விஷயத்தையும் செக் பண்ணிடலாம். டயர் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. ஹேண்ட்பார் தான் சும்மா ஸ்டைலா இருக்கு. முன்னாடி டியூஷனுக்கு போற மாதிரி இருந்தா நோட் புக் வைக்கிறதுக்கும் கேரியர் கொடுத்துருக்காங்க. பாட்டி, எனக்கு இந்த எல்லோ கலர் ஓகே பாட்டி, நான் இதையே எடுத்துக்கிறேன். ஐயோ, எனக்கு எப்பவும் போல எதை எடுக்கிறதுனே தெரியலையே. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிங்க் கலர் இருக்கு. டே சிண்டு, எனக்கு இந்த பிங்க் கலர் ஓகேவான்னு பார்த்து சொல்லுடா. ஹை, அந்த பக்கம் ஒரு லைட் பிங்க் இருக்கு. ஐயோ, எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு. ஏ பண்டி, பப்ளு, சிண்டு 3 பேரும் இந்த 2 கலர்ல எது நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்கப்பா. 2 கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த டார்க் பிங்க் எடுக்கட்டுமா இல்ல லைட் பிங்க் எடுக்கட்டுமா? இதுல என்ன நான்சி சந்தேகம்? அந்த லைட் பிங்க் டல்லா இருக்கு. அந்த டார்க் பிங்க் தான் பயங்கர பிரைட்டா இருக்கு. நானும் இதை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன். அதுக்குள்ள அந்த லைட் பிங்கை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்படின்னா நான் இந்த டார்க் பிங்கே எடுத்துக்கிறேன். பாட்டி, எனக்கு இந்த பிங்க் ஓகே பாட்டி. ஆடா ராகுலே, லில்லி, லோட்டஸ், என்னவா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்களும் ஆளுக்கு ஒரு சைக்கிளை சீக்கிரமா எடுத்து முடிங்க. பாட்டி, பட் இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சிறுசா இருக்க மாதிரி இருக்கு பாட்டி. அங்கிள், நாங்கள் யூஸ்வலாக பெரிய சைக்கிள் தான் ஓட்டுவோம் அங்கிள். அது மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே சைக்கிள் ஓட்டுவோம் அங்கிள். பெரிய சைக்கிள் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குமா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் 2 பேர்த்துக்கும் இந்த சைக்கிள் தான் கரெக்டு. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அந்த பெரிய சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அப்பாடா, நல்ல வேலை. எங்கே இந்த சிண்டு வெள்ளை சைக்கிள் எடுத்துருவானோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். இந்த பொக்கிஷத்தை யாரும் எடுக்கல. எல்லாத்தையும் சைக்கிள் எல்லாம் தட்டி பார்த்து வாங்கணும். சீட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. முன்னாடி இந்த பாரும் நல்லா இருக்குது. முன்னாடி ஹேண்ட் பாரு பக்காவாக இருக்குது. ஏறி பார்த்துட வேண்டியது தான். அப்பா, நான் நின்னா கூட நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நின்றுட்டே ஓட்டலாம் போல இருக்குது. நமக்கு இது ஓகே தான்ப்பா. பாத்தியாம்மா, நீங்கள் 2 பேரும் கேட்ட மாதிரி பெரிய சைக்கிளாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் வேணும்னா உட்காந்துட்டு போகலாம். பின்னாடி சீட் கூட அட்டாச் பண்ணி தருவேன், ஏறி பாருங்க. வாவ் அங்கிள், இந்த மாதிரி பெரிய சைக்கிள் தான் அங்கிள் எங்களுக்கு பிடிக்கும். நானும் என்னோட சிஸ்டரும் எப்போ ஒரே சைக்கிளில் தான் போவோம். இதில் முன்னாடி கூட நல்ல ஸ்பேஸ் இருக்கு அங்கிள். இங்கேயே கூட ஒரு சீட் அட்டாச் பண்ணிடுங்க.
இதில் லைட்ஸ் எல்லாம் கூட இருக்குமா. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். சைக்கிள் ஒன்று 10,000 ரூபாய். ஆனால் பாருங்க, நல்லா நைட்டில் போனீங்கன்னா கார் எல்லாம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் வர்றது தனியாக தெரியற மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான், நீங்கள் மேலே ஏறி உட்காந்து பாருங்க. எங்களுக்கு இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஹேண்ட் பார் எட்டவே இல்லை அங்கிள். அதை தாமா நானும் சொன்னேன். இந்த சைக்கிள் உங்கள் 2 பேத்துக்கும் ரொம்ப பெருசாக இருக்குமா. பட் இந்த சைக்கிள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். இந்த ஹேண்ட் பார் மட்டும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாதா அங்கிள்? சான்ஸே இல்லைம்மா. என்ன பசங்களா, எல்லாரும் ஒரு வழியா என்ன கலர் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பாட்டி எனக்கு இந்த எல்லோ கலர் பாட்டி, எனக்கு ப்ளூ கலர் பாட்டி. பாட்டி எங்களுக்கு அந்த பெரிய சைக்கிள் செட் ஆகல பாட்டி, அதனால நான் இந்த கிரீன் கலர் எடுத்துட்டேன் பாட்டி. பாட்டி நான் தான் முதல் ஆளா வந்து இந்த ரெட் கலர் எடுத்திருக்கேன். சூப்பரா இருக்கல்ல பாட்டி? நான் இந்த பிங்க் கலர் எடுத்திருக்கேன் பாட்டி. பாட்டி நான் இந்த டர்கோயிஸ் கலர் எடுத்திருக்கேன் பாட்டி. பாட்டி இங்கே பார்த்தீங்களா, இருக்கிறதுலே வச்சு என்னோட கலர் தான் சூப்பர். குமாரே, பசங்கள்லாம் சைக்கிள் எடுத்துட்டாங்க. போன வருஷம் மாதிரி கம்மி பண்ணி சொல்லாம இருக்கிற விலையை அப்படியே சொல்லு. ஆத்தா என்னங்க ஆத்தா இது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கடை வச்சு கொடுத்தீங்க. இன்னைக்கு இந்த ஊர்லேயே பெரிய சைக்கிள் கடை நம்ம கடை தான். உங்ககிட்ட போய் பணம் கேட்பனா? இந்த கதையெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத. பசங்க இத்தனை பேர் வந்து இத்தனை சைக்கிள் எடுத்துட்டு இருக்கிறாங்க, என்னை பணம் கொடுக்காம வாங்கிட்டு போக சொல்றியாக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மொத்தமாக எத்தனை சைக்கிள்னு பாரு. 1 2 3 4 5 6 7 சைக்கிள். சரிங்க ஆத்தா, நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க. 7 சைக்கிள் வாங்கின ரேட்டே கொடுத்துருங்க. அதெல்லாம் நீ கம்மி பண்ணி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தா 7 சைக்கிளுக்கு 70,000 ரூபாய் இதில் இருக்குது. ஏனுங்க ஆத்தா, வெளியாளி யாராவது வந்து 7 சைக்கிள் எடுத்தாலே நான் கம்மி பண்ணி கொடுப்பேன். நீங்க என்னடானா இப்படி 1 ரூபா கூட கம்மி பண்ணாம கொடுக்குறீங்க? அங்கிள் நாங்க வீட்டுக்கு போலாமா? எதுக்காக எங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா சைக்கிள்ல உட்கார சொன்னீங்க அங்கிள்? என்ன பண்ண போறீங்க? என்ன அங்கிள் இது, பூஜை ஏதாவது போட போறீங்களா? நல்லா கேட்டிங்க போங்க. சைக்கிள் புதுசாக எடுக்கும்போது நல்லா பூஜை போட்டு சாமி கும்பிட்டு தான் சைக்கிளை வெளியில் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஓட்டும்போது எல்லாம் நல்லபடியாக ஓட்டுவீங்க. மாலையை போடுற நல்லபடியாக கரெக்டாக பார்த்து அவங்க சைக்கிளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சந்தன குங்குமம் எடுத்து சைக்கிளில் முன்னாடி வைங்க. அங்கிள் ஆனா எங்க அம்மா வீட்டுக்கு புது சைக்கிள் வாங்கிட்டு போன உடனே வீட்லயே பண்ணுவாங்க அங்கிள். வீட்லயே பண்ணுறதெல்லாம் அந்த காலம்மா. இப்போவெல்லாம் நாங்கள் சைக்கிளாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி டெலிவரி எடுக்கும்போது நல்லா பூஜை போட்டு தான் கொடுப்போம். அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா திரும்பவும் தனியாக பூஜை போட்டுக்கலாம். பாட்டி எங்களுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு பாட்டி, சீக்கிரமா பண்ண சொல்லுங்க பாட்டி. இத்தனை நேரம் இருந்தீங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டீங்களா? 5 நிமிஷம் தான். பூஜை போடுறப்ப எல்லாரும் நல்லபடியாக சைக்கிள் ஓட்டுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே அங்கிள். அங்கிள் நீங்க பயப்படாதீங்க, நாங்க எல்லாரும் நல்லபடியா சைக்கிள் ஓட்டுவோம் அங்கிள். ஃபாஸ்டா எல்லாம் போக மாட்டோம் அங்கிள். வெரி குட். அப்படியே நான் ஒவ்வொரு சைக்கிளா காமிக்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அங்கிள் அதான் சொல்லிட்டுமே அங்கிள், நாங்க யாரும் ஃபாஸ்டா போக மாட்டோம். அதுக்கப்புறமா வந்து ரோட்ல ஒரு ஓரமா தான் போவோம் அங்கிள். வெரி குட். கமான் கமான் எல்லாரும் சொல்லுங்க, ஒருத்தர் மட்டும் சொன்னா பத்தாது. அங்கிள் நான் ஜென்ரலாகவே இந்த ஊரில் சைக்கிள் ரொம்ப வேகமாக ஓட்டுவேன் அங்கிள். இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கங்கிறக்காக கொஞ்சம் கம்மியாக ஓட்டுறேன் அங்கிள். அங்கிள் சீக்கிரம் பூஜையை முடிங்க அங்கிள். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சைக்கிளை காமிக்கணும் அங்கிள். அங்கிள் என்னோட சைக்கிளுக்கு நல்லா காமிங்க அங்கிள். நான் எங்கள் வீட்டுக்கு போனோடனே திரும்ப ஒரு பூஜை போடுவேன். ஓகே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்போ வேற ஊருக்குள்ளே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் சைக்கிளை மெதுவாக தான் ஓட்டணும், ஒரு ஓரமாக போகணும். புரியுதா? ஓகே அங்கிள், டோன்ட் வரி. நாங்க எல்லாரும் ஒண்ணா தான் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்லோவா போறோம் அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அடுத்த வருஷமும் உங்க கடையிலேயே வந்து வாங்குறோம். என்ன பசங்களா, எல்லாரும் வாங்கிட்டீங்கல்ல? அப்படியே நீங்க சைக்கிளை ஓட்டிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க, நான் உங்க பின்னாடியே அப்படியே நடந்து வரேன். பாட்டி என்ன பாட்டி நீங்க, நாங்க கொண்டு போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சைக்கிள் காமிக்கணும். நீங்க பேசாம ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்க பாட்டி. ஆமா பாட்டி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சஞ்சய்னு. அவன் போன வாரம் சைக்கிள் வாங்கினதா என்கிட்ட வந்து பந்தா பண்ணான். தட்ஸ் ரைட் பாட்டி. நான் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்க வேண்டியது இருக்கு. நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க எல்லாம் போயிட்டு வந்துடுறோம். பாட்டி நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்துடுறோம் பாட்டி. சைக்கிள் வாங்கி முதல் நாளே யாரையாவது எங்கேயாவது வம்பிழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க அம்மா கடைசியில் என்ன தாண்டா திட்டுவா. குமாரு அடுத்த வருஷம் வர்றேன் குமாரு, உடம்ப பார்த்துக்கோ.